வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப ஆரோக்கியமான பாரம்பரிய உணவான தவளை அடை எப்படி ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு தான் காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம அரிசி எடுத்துக்கலாம். இட்லி அரிசி 2 டம்ளர் இட்லி அரிசி. எந்த டம்ளரில் எடுக்கிறோமோ அதே டம்ளர் அளவு எடுத்துக்கோங்க. 2 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இட்லி அரிசி அளவு எடுத்த அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. நம்ம அரிசி பருப்பு எல்லாமே தனித்தனியாக தான் ஊற வைக்கணும். இப்போ பருப்பு அரிசி எந்த டம்ளரில் அளவு எடுத்தோமோ அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பும் தனித்தனியாக தான் ஊற வைக்கணும். பாருங்கள், இது மூணையும் நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், 3 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பை நம்ம முதல்ல மிக்சியில் அரைச்சிக்கலாம். உங்களுக்கு கிரைண்டரில் அரைச்சா தான் வசதியாக இருக்குன்னா நீங்கள் கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம். மிக்சியில் ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பை நல்லா நைஸாக இது மாதிரி தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அடுத்து துவரம்பருப்பு ஊற வச்சதை மிக்சியில் தனியாக அரைச்சிக்கலாம். இப்போ துவரம்பருப்புக்கு அரைக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக இது மாதிரி அரைச்சிக்கோங்க. துவரம்பருப்பு இப்போ நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம உளுத்தம்பருப்பு அரைச்சி ஊற்றிருக்கோம்ல அந்த பாத்திரத்துலேயே இப்போ துவரம்பருப்பு அரைச்சிருக்கதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ துவரம்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டுமே நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அடுத்து நம்ம அரிசியை தான் நம்ம அரைக்க போகிறோம். இப்போ நான் யூஸ் பண்ணுற அந்த 1 டம்ளர்ன்றது 1 கப் அளவுக்கு இருக்கிற அரிசி. இப்போ 2 கப் அளவுக்கு நான் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த 2 கப் அளவுக்கு இருக்கிற அரிசிக்கு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம அரை மூடி தேங்காவை மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இதோடையே நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா நைஸாக ஃபஸ்ட்டு இதை அரைச்சிக்கோங்க. அடுத்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க இட்லி அரிசியை இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. அதாவது ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், இது மாதிரி கொஞ்சம் ரவையாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச மாவை இப்போ நம்ம துவரம்பருப்பு உளுத்தம்பருப்பு அரைச்சி ஊற்றி வச்சுருக்கோம்ல அந்த பாத்திரத்துலேயும் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அரைச்சோன்னா இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், மாவோட பதம் பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டி பதமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு பதம் இருக்கிற மாதிரி மாவு அரைச்சிக்கோங்க. கடைசியாக எண்ணெயில் கடுகு தாளிச்சிக்கோங்க. இதோட சிவப்பு மிளகா 3 சிவப்பு மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நீங்கள் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு கூட சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ இதை மாவு அரைச்சி வச்சுருக்கோம்ல அதில் ஊற்றிக்கலாம். இப்போ இது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஊற வைக்கணும்னு தேவையில்லை, அரைச்ச உடனே நம்ம தவளை அடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் இரும்பு கடாய் யூஸ் பண்ணுறேன் இந்த தவளை அடை செய்கிறதுக்கு. நீங்கள் பித்தளை கடாய் இருந்தாலும் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இரும்பு கடாய் பித்தளை கடாயில் ரெண்டுலேயுமே செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போ இது மாதிரி எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாவு ஊற்றிட்டு கடைசியாக திருப்பி மாவு ஊற்றுனதுக்கப்புறமும் எண்ணெய் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது மாதிரி மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா வரும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் இது மாதிரி நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சுவையாக இருக்க மாதிரி இருக்குல்ல, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதுக்கு எலுமிச்சப்பழம் ஊறுகாவும் நல்லாயிருக்கும். இல்லை இன்ஸ்டண்ட்டாக நான் தக்காளி சட்னி செஞ்சதை வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது முடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.